இந்த சீரிஸோட 9வது எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல போன எபிசோட்ல பார்த்த மாதிரியே ஹாங் ஃபேங் அடைச்சு வச்சிருக்க இடத்துக்கு போறான். அங்க போயிட்டு கட்டியிருக்க அவனை பார்த்து உங்களுக்கு ஒன்னும் ஆகலையேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க ஃபேங்கும் நல்ல வேலை நீ வந்துட்டியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஹாங் அவனோட கட்டெல்லாம் ஊத்துக்கிட்டு இருக்க ஹாங்க பின்னாடி ஒருத்தன் ஹாங்க தாக்கத்துக்காக வரான். அப்ப ஃபேங்கும் பின்னாடி ஒருத்தன் இருக்கான் ஜாக்கிரதைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த ஆள் ஹாங்க போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹாங்குக்கும் முதுகுல எல்லாம் அடிப்படுது. அப்போ போயே அவகிட்ட இவன் கிட்ட ஏதோ ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருக்கு, நான் உன்னோட உடம்ப கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன், நீ பாத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா போயேவும் தன்னோட ஜிக்னா வேலையெல்லாம் காமிச்சு ஹாங்கோட உடம்புக்குள்ள பூந்துடுறா. இதுக்கப்புறமா ஹாங்கும் அந்த ஆளை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்க அந்த ஆள் உடம்புல இருந்து கருப்பா புகையா கிளம்பிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா அந்த ஆளும் சுயநினைவுக்கு வரான். நான் எங்க இருக்கேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க ஹாங் அவனை அடிச்சு முடிச்சுட்டு உண்மையை சொல்ல உன்னை யார் அமிச்சான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட அந்த ஆளு எனக்கு ஒன்னும் தெரியாது, ஆளை விட்டுருடி ஆத்தான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். இதுக்கு அடுத்த சீன்ல ஃபேங்குக்கு வேண்டப்பட்ட அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த ஆன் ஃபேங்க பார்த்து உனக்கு எப்படி இவ்வளவு காயம் பட்டுச்சு, நீ ஏன் இவ்வளவு அஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஃபேங்கும் ஏக்கா கொஞ்சம் பொறுக்கா, எனக்கு ஒண்ணுமே ஆகல, என்ன கடத்த வந்த அந்த ஆளை ஹேங்கு போட்டு பொழந்து எடுத்து அமிச்சிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த ஆளை போலீஸ் பிடிச்சாங்களா, அந்த ஆளை பத்தி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுதான்னு கேட்டுட்டு இருக்க. அதை கேட்ட ஆனும் இந்த ஆள் தாண்டா உன்னோட ரூமுக்கு வந்து உன்னோட பாலுக்கு பதிலா பாய்சன் வச்சுட்டு போனது, ஆனா அவன் உன்னோட ரூமுக்கு வந்து உன்னை கடத்தவும் இல்லை எதையும் திருடவும் இல்லை, இவன் எதுவுமே பண்ணாம போனது எனக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு, என்ன நடக்குதுன்னே புரியல, இதையெல்லாம் விட்டு தள்ள அதெல்லாம் போலீஸ் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபேங்க பார்த்து ஒழுங்கு மரியாதையா உனக்கு தேவையான மாத்திரை எல்லாம் போடுன்னு சொல்லிட்டு எந்தெந்த மாத்திரையெல்லாம் எப்பப்ப போடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஃபேங்கும் இதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உன்னை எப்படி நம்ப முடியும், எல்லாத்தையுமே நீ மறந்துடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஃபேங்கும் நான் மறந்துட்டேன்னா அதை ஞாபகப்படுத்த என்னோட பாடி கார்டு தான் இருக்காளேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சொன்னோடனே தான் எனக்கு ஞாபகம் வருது, எங்க அவன்னு சொல்லிட்டு ஹாங்க பக்கம் திரும்புறாங்க. ஹாங்க பார்த்து உன்கிட்ட நான் என்ன சொன்னேன், இவனை பாத்துக்கோன்னு சொன்னேன், அதை கூட உன்னால பாத்துக்க முடியாதான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதை கேட்டு ஹாங்கும் இவர் வெளியே போனது எனக்கு தெரியாது, அது மட்டும் தெரிஞ்சிருந்தா இப்படி நடக்க விட்டுருக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப ஃபேங்கும் ஏக்கா நீ வேற அவளே சும்மா திட்டிட்டு இருக்காது, அவளுக்கு வேற அடிபட்டுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த சும்மா சொல்லாத, இந்த பொண்ணு பார்க்க நல்லா தான் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபேங்கும் அவளோட இடது தோல் பட்டையில பயங்கரமா அடிபட்டுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஹாங்க பார்த்து கண்ணை காமிக்க ஹாங்கும் ஐயோ அம்மா என்னோட தோல் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஆக்டிங்க கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நான் 24 மணி நேரமும் நீ அவன் கூட தான் இருக்கணும், அவனை விட்டு எங்கேயுமே போக கூடாது, இதைத்தான் நான் ஆரம்பத்துல அவன்கிட்ட சொன்னேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ என்ன பதில் சொல்லுவான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபேங்க பக்கம் திரும்பி இங்க பாரு, நான் உனக்கும் திரும்ப திரும்ப சொல்றேன், நீ எங்க போனாலும் இவளையும் கூட கூட்டிட்டு போ, நீ பாடி கார்டு இல்லாம எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபேங்கு அதையெல்லாம் விட்டு தள்ளு, உன் முகம் ஏன் இவ்வளவு வாட்டமா இருக்கு, நீ சரியா தூங்குறது இல்லையா, நீ பேசாம உன்னோட வீட்டுக்கு போய் நல்லபடியா தூங்குனாதான் உன் முகம் பார்க்க அழகா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட ஆனும் தன்னோட மூஞ்சில கை வச்சு பார்த்துட்டு சரி நான் என்னோட வீட்டுக்கு போறேன், நான் சொல்ற எல்லாத்தையுமே நீ ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹாங்க பார்த்து நீ அவனை ஒழுங்கா பாத்துக்கலன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு கோவமா போயிட்டு இருக்க. ஃபேங்கு கிட்ட மறக்காம உன்னோட மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா ஹாங்கு ஃபேங்க பார்த்து நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ஃபேங்கும் நன்றி எல்லாம் தேவையில்ல, நீ என்னை பத்தி எதையுமே என்னோட அக்கா கிட்ட போட்டு கொடுக்கல, அது வரைக்கும் சந்தோஷம், நீ எதையுமே தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். இதுக்கப்புறமா ஹாங்கும் பாத்ரூம்குள்ள போயிட்டு தான் முதுகுல ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து போட பாக்குறா. அவளுக்கு பயங்கரமா எரியுது போல, அது மட்டும் இல்லாம அவ கையால அந்த மருந்து போட முடியல. அவளும் இந்த மருந்தெல்லாம் தேவையில்ல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாலே சரியா போயிடுன்னு போயே கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போன்னு பார்த்து அந்த பாத்ரூம் கதவை ஃபேங்கு தட்டுறான். நான் தான் வந்திருக்கேன், உனக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹாங்கும் தயங்கிக்கிட்டே தன்னோட ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு இருக்கா. அப்போ போயே அவனை உள்ள வர விடு, உனக்கு ஹெல்ப் பண்ண விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவன் மட்டும் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா நான் உன்னோட பாடியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவனை கொண்டு போட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்டு அவங்க சரின்னு தலையாட்டுறா. அதுக்கப்புறமா ஃபேங்க பார்த்து கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்கன்னு சொல்றா. ஃபேங்கும் உள்ள வர நீ நல்லா தானே இருக்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அதை கேட்டு அவங்க இல்லன்னு சொல்றா. நான் கொஞ்சம் மருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை உனக்கு போட்டு விடுவான்னு அவனும் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு இவளும் சரி போட்டு விடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா ஃபேங்கும் மருந்து எடுத்து ஹாங்கோட முதுகுல போட்டு விட்டுட்டு இருக்க. உன் முதுகுல இந்த இடத்துல காயம் பட்டிருக்கே, உன்னால எப்படி தனியே இந்த மருந்தை போட முடியும், உனக்கு அப்புறமா உதவி தேவைப்பட்டா என்ன கூப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு இவளும் ஆணு தலையாட்டிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஃபேங்கு ஆமா நீ யார்கிட்டயே பேசிட்டு இருந்தே, யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹாங்க அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ஃபேங்கும் இல்ல இந்த இடத்துல உன்னோட சத்தம் கேட்டுச்சு, நீ யார்கிட்டயோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹாங்கும் அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ஃபேங்கும் ஒருவேளை இருக்கலாம், எப்பயுமே நான் உன் கூடயே இருக்கேன்ல, அதனாலதான் எனக்கு ஏதோ ஹாலுசினேஷன்லாம் தோணுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவளுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இங்க பாரு
பாரு, உன்னோட உடம்புல அந்த விஷம் ஏறினதுக்கு நான் தான் காரணம், நான் கொடுத்த பால்ல தான் அந்த விஷம் இருந்துச்சு, ஒரு வகையில நீ கஷ்டப்பட்டதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு ஹாங்கும் அதை நீங்க தெரிஞ்சே பண்ணல, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஃபேங்கும் நம்ம 2 பேரையும் சுத்தி நடக்கிற காசிப்காக தான் நான் உன்னை வேலைக்கு சேர்த்தேன், அதனால உனக்கு கோவம் இல்லையேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹாங்கும் ஆமா எனக்கு கோவமா தான் இருக்கு, ஆனா எனக்கு இந்த வேலையும் தேவைப்படுது, அதனால எல்லாமே சரியா போயிடுச்சுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ஃபேங்க சிரிச்சுக்கிட்டு சரி நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பாக்குறான். அப்ப ஹாங்கும் ஃபேங்க பார்த்து நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்றது அடுத்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் गाइस.